சத்தியமா இந்த ரகசியத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன ரகசியம்? யாரோட ரகசியம்? சாம், அத்தைக்கு தெரியாம ஒரு விஷயத்தை மறைக்கிறது ரொம்ப தப்பு. யூ குட் கேர்ள் ஆர் பேட் கேர்ள்? ஐ அம் குட் அண்ட் பேட், ரெண்டும் தான். எனக்கு குட் கேர்ள் மட்டும் தான் பிடிக்கும். இப்ப சொல்லு, என்னது இது? எது? இதோ ரகசியம். அத்தை, do you know one thing? ஒருத்தவங்க சொல்ல மாட்டேன்னு சொல்றப்போ அதை கம்பல் பண்ணக்கூடாது. அது டீசன்சியே இல்ல. So don't force me, please. ஏய் சாம், சாம். ஐயோ, அவ சும்மா இருந்தாலும் இவ விட மாட்டா போல இருக்கே. ஐயோ, oh my god, what can I do now? பெரியத்த இந்த ரகசியத்தை சொல்லவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. ப்ராமிஸ் வேற பண்ணிட்டேன். பட் சின்ன அத்தை நம்ம ரகசியத்தை கேட்காம விட மாட்டாங்க. அப்படி அவங்க கிட்ட சொன்னா பெரிய அத்தை சத்தியமா என்ன எப்பவும் மன்னிக்கவே மாட்டாங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. சின்ன அத்தை கிட்ட ரகசியத்தை சுத்தமா மறைச்சா she will tell, நீ எங்க வீட்டுக்கு தேவையே இல்லைன்னு துரத்துனாலும் துரத்திடுவாங்க. என்னங்க ரொம்ப முக்கியம். நான் இந்த வீட்ல யாரு? ஏன் பொண்டாட்டி? அது இல்லங்க, உங்க அம்மாவுக்கு நான் யாரு? மருமக. கரெக்ட். ஒரு நல்ல மருமகளா என் அத்தைக்கு நான் சரியா இருக்கனா? கூப்பிட்ட குரலுக்கு பயந்து ஓடி போறனா? பயந்துட்டு ஓடி வர, ஆனா பயந்த மாதிரி நடிச்சுக்கிட்டல ஓடுற. எப்படியோங்க, ஓடுறனா இல்லையா? அப்படி இருக்கிறப்போ எனக்கு மருமகளா வரப்போறவ என்ன மாதிரி தானே இருக்கணும்? பயப்படணும்ன்றியா இல்ல உன்ன மாதிரி பயப்படுற மாதிரி நடிக்கணும்ன்றியா? பயப்படணுங்க. என் மருமக பயப்படணும். எனக்கு கட்டுப்பட்டு நடக்காம என் எதிரிக்கு கட்டுப்பட்டு நடந்தா எப்படிங்க? எதிரியா? நம்ம வீட்ல யார் எதிரி? ரொம்ப நடிக்காதீங்க. மூத்த மருமகன்னு அவளுக்கு அவளே சொல்லிட்டு திரிறாளே ஒருத்தி, அவளை சொல்றேன். ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என் மான போச்சு, மரியாதை போச்சு. வாழ்க்கையில யார் முன்னாடி அவமானப்படவே கூடாதுன்னு நினைச்சனோ அவ முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா ராஜி? எங்க பாரு அவமானம், எப்ப பாரு அவமானம். இந்த வீட்டோட மூத்த மருமக நானு இப்படியா மாத்தி மாத்தி அசிங்கப்படுறது? கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? அதானே, 3 கண்ணுல ஒரு கண்ணை உன் பொண்டாட்டி பார்வதிக்கு கொடுத்துட்டேன். 2வது கண்ணை உன் தலை மேல இருக்கிற கங்கைக்கு கொடுத்துட்டேன். 3வது கண்ணா இருக்கிற அந்த நெத்தி கண்ணியாவது திறந்து பாப்பன்னு பார்த்தா அதையும் அப்பை கப்ப எரிச்சு எரிச்சு விளையாடுற. மா, திருவிளையாடல் படத்துல தருமேசைன்னு ரீமேக் பண்ண மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எவ்வளவு ஒருத்தி கருப்பு புடவை கட்டிட்டு வந்து மகாகாளின்னு வந்து நின்னா, நான் அவளை பார்த்து பயந்து போயிட்டேன். அவளை இந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லாதேன்னு, அவளும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னா. ஆனா ஜெயந்தி அவளுக்கு யாரு? மாமியாரு. அப்போ மாமியா துருவி துருவி கேட்டா இவ சொல்லுவாளா மாட்டாளா? அது அவ கண்டிப்பா சொல்லுவாடி. அவளை பொறுத்த வரைக்கும் நான் முக்கியம் இல்ல, அவ மாமியார் தானே முக்கியம். அவ மாமியார் கிட்ட இந்த விஷயம் போச்சுன்னா என் மாமியார் கிட்டயும் இந்த விஷயம் போகும். எனக்கே தெரியாம இவ்ளோ நகைகளை பதுக்கி வச்சிருக்கியான்னு என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பதான் போறாங்க. நீ வேணா பாரு, கண்டிப்பா இது நடக்கதான் போகுது. அண்ணம்மாக்கு தெரியாம நீ இவ்ளோ நகையை ஏன் மறைச்ச? அதையே மந்திரவாதிக்கு பயந்து போய் கொடுத்துட்டு இப்ப ஏன் புலம்பிட்டு இருக்க? பயோண்டி நெஞ்சுக்குள்ள உட்காந்து தீயா எரியுது.
உன் பங்குக்கு வேற அதுல பெட்ரோல ஊத்தாத. ஐயோ, எப்படியாவது அந்த அமெரிக்கா பொண்ணு கிட்ட பேசணுமே. ஜெயந்தி கிட்ட உசிரே போனாலும் அது சொல்லாதன்னு சொல்லணும். ஆனா ஜெயந்தி அவளை விடவே மாட்டா. எதையாவது பேசி அவளை சொல்ல வச்சிருவா. போச்சு போச்சு, என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு. நான் என்னத்தான் பண்ண போறேனோ? ஐயோ, முதல்ல என் மகனை கைக்குள்ள போட்டுக்கிட்டா. அவன் இப்ப என் பேச்ச கேக்குறதே இல்ல. இப்போ என் மருமகளை அவ பக்கம் இழுத்துக்கிட்டா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீயே ஏதோ கற்பனை பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். கற்பனைலாம் இல்ல, என் காதால நான் கேட்டேன். அது ஏதோ ரகசியமா. அதேனடி அவளுக்கு உனக்கு ரகசியம்னு கேட்டா வாயே திறக்கல அந்த பொண்ணு. யாரு? அண்ணியவா? இல்லங்க, சாம். சாம்? ஏம்மா, நீ பெரியவ, வயசுல மூத்தவ, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியதானம்மா. அவ சின்னவ, அதுவும் என் மருமக. அவ எனக்கு விட்டு கொடுத்து போலாம்ல. இதவ, இதுக்கு பேரு தான் ஈகோ. இருக்கட்டும், என்ன இப்போ? மாமியார் கடங்காத மருமக எப்பவுமே வீட்டுக்கு டேஞ்சர் தாங்க. இதே எங்க அம்மா நினைச்சிருந்தா இந்த வீட்ல நீ இருந்திருக்க முடியுமா? சும்மா பதிலுக்கு பதில் பேசாதீங்க. நான் பெரியவளா, அவ பெரியவளா? நான் பார்த்து அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா என்னையே மதிக்க மாட்டேங்கிறா அவ. அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. அவ அம்மாக்கு போனை போட்டு நான் அவளான்னு பாத்துறேன். Help me, God, please. தப்பு பண்ணாத ஜெயந்தி, சொல்றத கேளு. நீங்க இதுல தலையிடாதீங்க. இது என் கௌரவ பிரச்சனை. ஐயோ, இந்த மென்டல் யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்குன்னு தெரியல. இவ பொண்ணு என்ன அரை மென்டல் ஆக்குறா, இவ என்ன முழு மென்டலே ஆக்கிடுவா போல. போனை எடுத்து தொலையண்டி. இவ ஒத்தி. என்ன பண்ற நீ? அறிவு இருக்கா ஜெயந்தி உனக்கு? என்ன கேக்குறீங்க? உங்களுக்கு அறிவு இருக்கா? ஜெயந்தி, இன்னும் நம்ம மகனுக்கும் சாம்க்கும் கல்யாணமே ஆகல. அவ இந்த வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கா. இப்போ நீயும் அண்ணியும் போடுற சண்டையில அவ யாரு பக்கம்னு பேசுவா? என் பக்கம் மட்டும் தான் பேசணும். சரிம்மா, அத நீ அவளை தனியா கூப்பிட்டுல பேசணும். அவ அம்மாக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுல்ல? ஏங்க, அவ பொண்ணு பண்ற தப்பு அவளுக்கு தெரிய வேணாமா? நான் சொல்லதான் போறேன். ஏய் இருமா, சொன்னா கேளு. அப்படி சொன்னீன்னா கெட்ட பேரு உனக்கு தான் வரும். இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ள நம்ம பொண்ணு மேல இவ்வளவு தப்பு சொல்றான்னா, கல்யாணம் முடிஞ்சு மருமகளானா இன்னும் என்னென்ன குறை கண்டுபிடிச்சு எப்படியெல்லாம் சொல்லுவாங்களோன்னு அவங்க நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா சொல்லு? ஆமால. ஆமா, உடனே கிளம்பி வந்துருன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணும் பேக்கை தூக்கிக்கிட்டு கிளம்பி போயிடுவா. கண்டிப்பா கிளம்பி போவான். ஓ அமெரிக்கா கனவை 1/2 லிட்டர் பெட்ரோலை ஊத்தி நீயே கொளுத்தி போட்ட மாதிரி ஆயிடும். ஐயோ, அப்படியும் நடக்க சான்ஸ் இருக்குல்ல? ஐயோ, இப்ப நான் என்ன பண்றதுனே தெரியலையே. இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜுக்கும் அவளுக்கும் நடுவுல என்ன ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலனா என் தலை சுக்கு நூறா வெடிச்சிடும் போல இருக்கு. அப்படி என்னங்க அவ என்கிட்ட இருந்து மறைக்கிறா? அது உன்னை பத்தியே இருக்காதுமா, அதனால மறைச்சிருக்கலாம். பொடிச்சிட்டேன். எனக்கு போட்டியா பூஜை நடத்தினால குங்குமச்சிமிழ் கொடுத்தாலே குங்குமச்சிமிழ். அந்த பில்லு காசை அத்தை கேட்டாங்கல்ல, அத எப்படி தரப்போறன்னு மொழி பிதுங்கிட்டு நின்னால அதுக்குத்தான். என் மருமக மூலமா அவ அப்பா கிட்ட பணம் வாங்கி தர சொல்லி கேட்டிருப்பான். இத பத்தி பேசும்போது தாங்க நான் நடுவுல போயிட்டேன். இதுதான் அந்த ரகசியம். ஐயோ கடவுளே, கல்யாணத்துக்கு முன்னாடியே சம்மந்தி கிட்ட கை நீட்டி காசு வாங்கலாமா? அது நம்ம குடும்பத்துக்கு அசிங்கங்க. ராஜுக்கு தான் பண பிரச்சனை கேட்டா அத சாம் ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கணும்? இப்பவே இதெல்லாம் மறைக்கிறானா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் மறைப்பா? இதை இப்படியே விடக்கூடாது, அடக்கி பயமுறுத்தி வைக்கணும். ஜெயந்தி, நீ இப்படி மூச்சு புடிச்சு பேசுற அளவுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படியெல்லாம் விட முடியாது. ஜெயந்தினா ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும்.
அப்படி இல்லன்னா அந்த பயத்தை வர வைக்கிறேன் பாருங்க. ஜெயந்தி சொல்றத கேளு ஜெயந்தி. இத பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, அவ்வளவுதான். ஏய் சாம், 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 சாம். நீ யாரு, உங்க அம்மா யாரு, எல்லாம் எனக்கு தெரியும். ரகசியம்ன்றது நெருப்பு மாதிரி. என்னதான் அத பொத்தி பொத்தி மறைச்சு வச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா புகஞ்சு அதுவே உன்னை காட்டி கொடுத்துடும். உன் ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ சொல்லாம மறைச்சா நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? இல்ல எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதுன்னு நினைச்சியா? அந்த சாமர்த்தியம் கூட இல்லாதவன் என்ன நினைச்சியா? அத்தை, பேசாத. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. இப்ப எல்லா உண்மையும் உன் வாயால சொல்ற. இப்ப நீயே உன் வாயால எல்லா உண்மையும் சொல்றியா, இல்ல நானே சொல்லவா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. சாரி அத்தை, நான் பண்ணது தப்புதான். நான் என்னத்த பண்ண முடியும்? என் சிச்சுவேஷன் அப்படி. நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க, கண்டிப்பா என்ன மன்னிச்சிருவீங்க. I'm sorry. I'm sorry.
திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை தவிர எனக்கு வேற எதுவுமே பேச தெரியல. I'm really sorry. சாம், சாம் எழுந்துரு. கால்ல விழுந்து கதற அளவுக்கு நீ எந்த தப்பு பண்ணல. டேய், நானும் என் மருமகளும் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல நீ யாரா? அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. அது எனக்கு தெரியும். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இதான் நடந்தது. ஐயோ, போட்டு கொடுத்துட்டானே. அக்கா, இதானே நடந்துச்சு. நீயே சொல்லு. நீ அம்மாவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அத மறைச்சு ஒரு அப்பாவி பொண்ணை இப்படி தண்டிக்கிறீங்க? டேய், சொல்லுக்கா. ஆமா சித்தி. எந்திரிமா. ஐயோ, இவ்வளவுதானாமா? இதெல்லாம் ஒரு ரகசியம்னு இத யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பில்டப் வேற. என்னக்கா நீங்க நீங்க அத்தைக்கு தெரியாம வெறும் 30 பவுன் தான் மறைச்சு வச்சிருக்கீங்க. நான் 300 பவுன் மறைச்சு வச்சிருக்கேன். 300 பவுனா? உங்களை போட்டு கொடுத்தா நானும் மாட்டிக்க மாட்டேன். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் பாவம் என் மருமகளை நான் பாடா படுத்திட்டேன். சாரிமா. அத்தை குட் கேர்ள் தான், பட் லிட்டில் ஃபூல். யூ லிட்டில் கேர்ள் பட் வெரி பிரில்லியன்ட் கேர்ள். அத்தைய மன்னிச்சிடுறா கண்ணா, மன்னிச்சிடுவல்ல. பாவம் திட்டிட்டேன். வா. சாரி. சேச்சே, அப்படிலாம் இல்ல மச்சான். நான் அவளை பத்தி எப்ப என்ன யோசிச்சாலும் சரி, அப்பவே அவ என் கண் முன்னாடி வந்து அப்பியர் ஆயிடுறாடா. அது மட்டும் இல்ல மச்சான். ஒரு பொண்ணு கிட்ட பேசணும்னா நான் எவ்வளோ நடுங்குவேன், எப்படி யோசிச்சு யோசிச்சு பேசுவேன். ஆனா இவகிட்ட மட்டும் நான் நிறைய பேசுறேன்டா. அவளுக்கு பிடிக்குதோ இல்லையோன்னு தெரியாம கூட நான் பேசுறேன். தட்டு தருமாறி ஐ லவ் யூ கூட சொல்லி பார்த்துட்டேன். ஜஸ்ட் மிஸ். என்னை விட்டு நான் பேசுறது கேட்காத தூரத்துக்கு போயிட்டா. என்னது, தூரமா போயிடுவாளா? கொன்றுவேன். அவ மட்டும் எனக்கு இல்லைன்னு வெயி, எத்தனை பேரை வேணாலும் கொல்லுவேன். எதெல்லாம் அழிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆமா. மச்சி, அவ என்ன உண்மையா லவ் பண்றாளா இல்லையான்னு ஒரு டெஸ்ட். அவ வந்துகிட்டு இருக்கா. நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசுற மாதிரியே பேசுறேன், சரியா? ஏய் சும்மா தாண்டா. அவ பொறாமப்பட்டான்னு வெயி. டேய் அவ கண்டிப்பா பொறாமப்படுவாடா. அவ என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு நான் நேர்லயே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்க போறேன்டா. ஆமாடா. சந்துரு,
தேங்க்ஸ் சந்துரு. ஹே, இதுக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ்?